அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து அடக்கியாலும் வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவன் அருளிய அத்துணை இறை தூதர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்து நன்மக்களின் மீதும் இறுதியாய் உறுதியாய் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு அடியானின் உடலில் கலந்த குருதியாய் வந்த இறுதி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்து நன்மக்களின் மீதும் இன்னல்கள் பல கண்டு தம் இன்னுயிரையும் நீத்து இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தினை நம்மிடையே கொண்டு சேர்த்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் பின்வரும் சமுதாயத்திற்கு முன்னரே நல்லறம் செய்த சத்தியத்தின் இமாம்களின் மீதும், குறிப்பாக எங்கெல்லாம் இறை செய்தி ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் தம் இறக்கையை விரித்தமரும் அல்லாஹுடைய அருள்பாலிக்கும் வானவர்களின் படைசூழ அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்த வண்ணமாக என் உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய இறுதி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய இறுதி வேதமாகிய குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்திலே கூறுகிறான், நபியே, அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய வெற்றியும் வரும்போதும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிய மார்க்கத்தினை நோக்கி பிரவேசிப்பதை நீர் காணும் பொழுது உம்முடைய இறைவனாகிய அல்லாஹை போற்றி புகழ்ந்து துதிப்பீராக, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தெரிவீராக. நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹை நாம் புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்று சொன்னால், எவ்வளவு எதிர்ப்புகள் உலக அளவிலே இருந்தாலும் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் உலக அளாவிய அளவிலே அபரிமிதமான வளர்ச்சியை கொண்டுள்ளது. சிறு சிறு கூட்டமைப்புகளாக இருந்தாலும் சரி, பெரிய கூட்டமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய மாபெரும் பணியை செய்து அல்லாஹுடைய சத்தியத்தை நோக்கி மக்களை அழைக்கின்ற பணியை ஒவ்வொரு இஸ்லாமிய கொள்கையை உள்வாங்கிய ஒவ்வொரு முஸ்லீம் செய்து கொண்டிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையிலே வாராவாரம் இந்த சபையை அல்லாஹ் தன் உதவியின் மூலம் நடத்தி கொண்டிருக்கான். இந்த நட்பேற்றினை கொடுத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் விருந்தினர்களை கண்ணியப்படுத்துங்கள். விருந்தினர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்னால் வீட்டுக்கு வருபவர்கள் மட்டுமல்ல, சத்தியத்தை தேடி வருபவர்களை கூட இஸ்லாம் விருந்தினர்கள் தான் சொல்லுது. அப்படிதான் உபசரிக்க சொல்லுது. அந்த அடிப்படையில் இந்த சபையிலே இஸ்லாம் அல்லாத இந்து மற்றும் கிறிஸ்தவ மற்றும் நாத்திக சிந்தனை கொண்ட சகோதரர்கள் வந்திருக்கலாம். அவர்களை விருந்தினர்களை போன்று நாங்கள் கண்ணியப்படுத்துவதற்காகவும் அறிவு என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவினை உங்களுக்கு கொடுப்பதற்காகவும் இந்த சபை வார வாரம் நடக்கிறது. இதன் மூலம் தங்களை படைத்தவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் விதமாக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய பேர் பழைய பேர் முருகன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில இஸ்லாமிய மார்க்கத்துக்கு திரும்பி முகமது அப்துல் ரஹ்மான் சொல்லி நான் பேர் வச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், ஆதி திராவிட தலித் சமூகத்தை சார்ந்தவன். என்னுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமா ஒரு கோவில், அம்மன் கோவில் வச்சு நடத்திட்டு வராங்க. ஆடி திருவிழாலாம் நடத்துவாங்க. அது மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். எனக்கு மூத்த சகோதரிகள்ன்றவங்க 5 பேர், 5 அக்கா, நான் கடைசி பையன். இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். ரொம்ப செல்லமாக வளர்ந்து இருந்தேன். ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். இப்படி இருக்கும்போது நான் ஒரு ஆரம்பத்திலேருந்தே கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் படித்தேன். 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆவது வரைக்கும், அப்புறம் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் அப்படியே கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் படித்தேன். இந்த 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும்லாம் கிறிஸ்தவத்தை பற்றிலாம் எந்த அளவுக்கும் தெரியாது. அதற்கும் இதுதான் 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் போகிற வரைக்கும் தான் நான் கிறிஸ்தவத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹிந்து மதத்தில் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா
அவங்க என்ன சொன்னாலும் அது என்ன யோசிக்கிறது எந்த ஒரு இதுவும் இல்லை, அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம். அம்மன் கோயில் கூட்டு போவாங்க, இதுதான் சாமி, இதை கும்பிடுமா அப்படின்வாங்க, அப்படியே கும்பிடுவோம். இது விழுந்து வணங்குவோம். சிவலிங்கன்ற ஒரு சிலையிலேருந்து அபிஷேகம் பண்ணாங்கன்னா அதை வாங்கிட்டு அப்படியே சாப்பிடுவோம். அது யோசிக்க மாட்டோம் என்ன ஏதுன்னு. இப்படி நகர்ந்துட்டு இருந்தது. ஏன்னா அப்படி தான் அங்கே கற்பிக்கப்படும். என்ன ஏதுன்னா நம்ம கேட்க முடியாது, கேட்டால் ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க, அவ்வளோதான். சரிங்களா? இந்து மதத்தில் இருக்கும்பொழுது சில விஷயங்களை நான் யோசிப்பேன். அந்த விஷயங்களை மட்டும் நான் ரொம்ப டீப்பாக போவோம், நார்மலாக சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் தெரியும், நான் சில விஷயங்கள்லாம் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால், இப்போ இந்த தமிழ் மாதம்னு சொல்லுவாங்க, கார்த்திகை மாதம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் இந்து மத சகோதரர்கள் சபரிமலைக்கு மாலை போடுவாங்க. நான் இங்கே புண்படுத்துகிற நோக்கில் பேசல, ஏன்னு சொன்னால் புண்படுத்தலை, கொஞ்சம் யோசிங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அதுலேருந்து வந்தவன்றதால எனக்கு தெரியும் எப்படி ஒரு குடிப்பழக்கத்துலேருந்து ஒருத்தன் மீண்டு வந்தவன் தான் அந்த குடியை பற்றி பேச முடியும், அதில் இருக்க ஆபத்துகளை பற்றி பேச முடியும். குடிக்காதவங்க கூட அந்தளவுக்கு பேச முடியாது. குடிச்சு அதுலேருந்து வெளியே வந்தவன் தான் அதில் விபரீதத்தை பற்றியும் அதில் இருக்க தவறான விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்ல முடியும். அது மாதிரி இந்த சிந்தனையிலேருந்து வந்த நான் அதை பற்றி பேசுறதுக்கு கொஞ்சம் தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். சபரிமலைக்கு போகிறவங்க ஐயப்பன் என்ற ஒரு கடவுளை அவருக்காக தான் அந்த அவரை காண்றதுக்காக நாங்கள் சபரிமலைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு மாலை போடுவாங்க. ஐயப்பன் என்றவர் ஒரு கடவுளாக பாவிக்கப்படுபவர். அவருடைய தந்தையாக கருதப்படுற சிவபெருமானும் கடவுளாக பாவிக்கப்படுவார். அதனால தான் ஹரிஹரன் சொல்லுவாங்க. ஹரினா விஷ்ணு, ஹரன்னா சிவபெருமான். இவர்கள் மூலியமாகத்தான் ஐயப்பன். அதனால தான் அவருக்கு ஹரிஹர சுதன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல இந்து சகோதரர் சொல்லுவாங்க, ஒரு சமூக நிலையினத்துக்காக பேசுவாங்க, பாய் நாங்கள் கூட ஐயப்பன் கோயிலுக்கு போவோம், அப்படியே அங்கே வாவர் அந்த இதுக்கு போயிட்டு வருவோம், போய் அவர் அந்த முஸ்லீம் ஐயப்பனோட நண்பர், அவர் அந்த இடத்துல போய் நாங்கள் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அப்படியே நீங்கள் அதை காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க, நாங்கள் அப்படியே ஏற்றுக்கிட்டு போகிறோம்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நின்று வாவர்ன்றவர் ஐயப்பனோட நண்பர் சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது ஐயப்பன் யார்? கடவுளுடைய மகன், அவரை பெற்றெடுத்தவன் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த இடத்துல கொஞ்சம் நின்று யோசிச்சு பாருங்கள். வாவர்ன்றவர் ஒரு முஸ்லீம் சொல்கிறீங்க. ஒன்று அவர் அல்லாஹ் வணங்கக்கூடியவராக இருந்திருப்பார், இல்லைனா அல்லாஹ்வின் மீது துளியாச்சும் கடவுள், இவர் எங்கள் கடவுள் அப்படின்ற நம்பிக்கையாவது கொண்டிருப்பார். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஐயப்பன் ஏதாவது ஒரு நேரத்தில் கூட, டேய் நானும் கடவுள், என்னை பெற்றெடுத்துடும் கடவுள், நீ எதுக்கு அல்லாஹ் என்ற கடவுளை வணங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த இடத்துல வாவர் திருந்தி அவர் ஐயப்பனோட இருந்திருக்கணும். ஒன்று ஐயப்பனை வழிபட்டுருக்கணும், அல்லது அவருடைய தந்தையான கடவுளாகி சிவபெருமனாவது வணங்கிட்டு இருக்கணும். இது மாதிரி ஒரு விஷயங்களும் அங்கே இல்லை, அப்படி சொல்லப்படவும் இல்லை. சரிங்களா? அதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நண்பர், அவர் முஸ்லீமாக இருக்கார், இவருக்கு கடவுளாக இருக்கார். அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு கடவுளுக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டாக இருப்பார். இவர் அல்லாஹ் வணங்குறாரு, இவர் ஐயப்பன் கடவுளாகவே இருக்கார். நான் தாண்டா கடவுள், என்னுடைய தந்தையும் கடவுள், என்ன நீ வணங்கு, நீ அல்லாஹ் என்ற ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கணும். அவர் மாறி இருக்கணும். சரிங்களா? இது எதுக்கான்னு சொன்னால் சிந்திக்கிறதுக்காக தான் நான் சொன்னேன், யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை. சரிங்களா? இப்படி பல விஷயங்கள் இந்து மதத்தில் நீங்கள் நின்று யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு விளக்கம் புரியும். இன்னும் சொல்ல முடியாத பல விஷயங்கள் அதில் இருக்குது. கிறிஸ்தவத்துலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் இயேசு கிறிஸ்து தன்னை கடவுளாக இந்த இடத்துல பாவிச்சது கிடையாது. நீங்கள் பைபிளில் எந்த இடத்துல புரட்டினாலும் அதுக்கு விடையே இருக்க முடியாது. தெளிவாகவே அவர் சொல்லுவார். பல இடங்களில் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. ஊழியக்காரனை விட எஜமானனை விட ஊழியக்காரன் பெரியவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பல இடங்களில் அவர் சொல்லுவார். இது எதுக்காக சொல்லணும்னா, கொஞ்சம் எந்த இடத்துலையுமே கடவுள் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அறிவு கொண்டு சிந்திங்கன்னு சொல்கிறோம். அறிவுன்றது ஒரு பொக்கிஷம். முன்னாடி பேசின சகோதரர் அறிவை பற்றி அந்தளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். நீங்கள் அறிவுன்றது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். அதை வச்சு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தேடுங்க. என்னுடைய முன்னோர்கள் இந்த வழியாக தான் வந்தாங்க, நானும் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்பொழுது முன்னோர்கள் போட்ட எந்த ஒரு துணிமணியும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அவர்கள் அந்த காலத்தில் கோவணம் தான் கட்டியிருந்தாங்க சொல்லி நம்ம கோவணம் போடுறது கிடையாது. அவங்க அந்த காலத்தில் இந்த துணி போட்டிருந்தாங்க, நானும் அதே தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு பழகிறது. உணவு எல்லாத்திலும் நம்ம வித்தியாசப்படுற நாம அந்த கடவுள் கொள்கையை மட்டும் அந்த அறிவை யூஸ் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு சிந்தனை ஊனப்படுத்தப்பட்டுள்ளது. ஊனத்திலேயே மிகப்பெரிய ஊனம் சிந்தனை ஊனம் தான். அந்த மற்ற விஷயத்தெல்லாம் நாம் அறிவை கொண்டு அவர் இதை போட்டிருந்தாரு, அது அவருக்கு செட் ஆச்சு, நான் இப்போ போட மாட்டேன். சாப்பாடு கூட அவர் அந்த காலத்தில் அது சாப்பிட்டாரு, இந்த காலத்தில் எனக்கு இது செட் ஆகாது. வண்டி கூட நான் அந்த காலத்தில் அவர் மாட்டு வண்டியில் போனார், நான் பைக்கில் போகிறேன். இந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும்
நடுத்தரமாக சிந்திக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, கடவுள்ன்ற விஷயத்து வரும்போது எங்கள் முன்னோர்கள் காட்டி கொடுத்தாங்க நான் அப்படியே பண்ணுறேன், அந்த இடத்துல வந்து அறிவு யூஸ் பண்ணுறது கிடையாது. அறிவு யூஸ் பண்ண விட மாட்டாங்க. நாம் என்ன பண்ணோம், அந்த இடத்துல நம்ம அறிவை கொஞ்சம் அறிவை தீட்டி யோசிக்கணும். என்னுடைய தாத்தா வந்து இடது கையில் சாப்பிட்டாரு சொன்னால் நான் இடது கையில் சாப்பிடுவேனா? அப்போ கேட்கும்போது என்ன சொல்லுவான், இல்லைப்பா அவருக்கு அந்த பழக்கம் இருந்தது, அதனால் வந்து அவர் சாப்பிட்டாரு, அவரால் மாற்றிக்க முடியல, அவர் அந்த பழக்கத்தை, எனக்கு இது நல்லதுன்னு தெரியுது. அந்த இடத்துல நம்ம சிந்திக்கிறோம், தாத்தா இடது கையில் சாப்பிட்டாரு, நான் வலது கையில் தான் சாப்பிட்றேன், இது நல்லது, சிறந்தது, பார்க்கறது கண்ணியமானது, 4 பேர் பார்த்தாலும் இவன் அறிவுபூர்வமான ஒரு ஆளுன்னு சொல்லி நம்புவான். வலது கையில் சாப்பிட்டா. இடது கையில் சாப்பிட்டா என்ன சொல்லுவான், என்னடா அவங்க தாத்தா சாப்பிட்டா நீ எப்படி சாப்பிடுவாரு, அதனால நான் வந்து இடது கையிலேருந்து மாற்றி வலது கையில் சாப்பிட்றேன். இது சாப்பிட்றதுக்கு கூட நம்ம இந்த அளவுக்கு சிந்திக்கிறோம். நாம கடவுள்ன்ற விஷயத்தை மட்டும் எங்கள் தாத்தா அப்படியே கும்பிட்டாரு நான் அப்படியே கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன நியாயம் இருக்குது? எங்கள் தாத்தா சிலையை வணங்கினார் சொன்னால் அவருக்கு அப்படி கற்பிக்கப்பட்டது. ஆனால் நான் யோசிக்கிறேன், சிலைக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது, நான் சிலைகளை பார்க்க முடியாது, பேச முடியாது, அதால் எதையும் ஒரு விஷயத்தை உள்வாங்க கூட முடியாது, எந்த ஒரு விஷயமும் இல்லாத சிலைக்கு நான் எப்படி வந்து வணங்குவேன் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம சிந்திக்க கடவுப்பட்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இது மாதிரி சிந்திச்சு தான் நம்ம வந்து அல்லாஹ்வோட மாபெரும் பெருமையால் இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இஸ்லாம் வந்து ரொம்ப தெளிவானது. இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட பொன்மொழிகள். இதில் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள். உங்களோட அறிவு வந்து இதுக்கு உட்படுத்திங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உறுதியாக வர முடியும். கொஞ்சம் படித்தவனா குர்ஆன் ஹதீஸில், அதாவது குர்ஆன் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பொன்மொழிகளில் நீங்கள் கொஞ்சம் குர்ஆனை படிச்சிங்கனாலும் ஹதீஸை படித்தாலும் நீங்கள் கொஞ்சம் படிப்பறிவு இருந்தால் மேலோட்டமான வசனங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு எப்போவுமே நீங்கள் ஆதாரம் தேடுறவங்களா, குர்ஆனில் கண்டிப்பாக குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருக்குது, ஆதாரத்தை கொண்டு நீங்கள் நேர்வழி பெற முடியும். இல்லை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நான் ரொம்ப பகுத்தறிவாக பேசக்கூடிய ஆளா, நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி பண்ணுங்கள், பகுத்தறிவு உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் வந்து விஞ்ஞானத்தை விஞ்ஞானம் மூலமாக எனக்கு கிடைக்கும்னு சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் சொல்லாத விஞ்ஞானமே கிடையாது. நீங்கள் அதன் மூலிமா தெரிஞ்சு சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் சொல்லி நீங்கள் அறிஞ்சிக்க முடியும். அதேமாதிரி ஞானியா சொர்க்கம் நரகம் பல விஷயங்கள், அதாவது மெய்ஞானம் பற்றின விஷயங்கள் பல விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸில் இருக்குது. எப்படி தேடினாலும் குர்ஆன் ஹதீஸில் உங்களுக்கு தெளிவான உறுதியான ஒரு இடம் இருக்குது. அல்லாஹ்ன்றவன் தான் உண்மையான இறைவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட இறுதி இறை தூதர் சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்ட இறுதி வேதம் குர்ஆன்னு நீங்கள் உண்மையை அறிஞ்சிக்க முடியும். அவர் மூளையை பற்றிலாம் சொன்னார். முன்னாடி பேசின சகோதரர் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி பேசினார், இதில் மூளை அறிவை பற்றி பேசினார். நம்ம எதுக்குமே நன்றி செலுத்துறது இல்லை. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனில் சொல்லுவான், மனிதர்கள் வந்து ரொம்ப சொற்பமாக நன்றி செலுத்துகிறாங்க, பெரும்பாலும் நம்மளுக்கு நன்றி செலுத்துறதே இல்லை. இன்னொரு இடத்துல சொல்லுவான், தெளிவாக சொல்லுவான், நீங்கள் நம்பிக்கை கொண்டு நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருந்தால் அல்லாஹ் உங்களை தண்டித்து என்ன லாபம் அடைய போகிறான்னு கேட்பான். நீங்கள் உண்மையிலேயே நன்றி செலுத்தி கொண்டிருந்தா, நீங்கள் அல்லாஹ் வணங்கி நன்றி செலுத்தி கொண்டிருந்தால் உங்களை தண்டித்து அல்லாஹ் என்ன லாபம்னு கேட்குறான். அதனால் ஒவ்வொரு விஷயமும் வந்து அல்லாஹ் வந்து நன்றி செலுத்துங்கன்றான். நீங்கள் நன்றி செலுத்து. ஏன்னு சொன்னால் என்னோட அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அப்போ வந்து நான் அந்த ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் நான் அப்பா கூட இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அப்பா கூட தான் இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருந்தேன். அப்போ அட்மிட் ஆகும்பொழுது அப்பா அட்மிட் ஆகிருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு செக்ஷன். அது எப்படின்னு சொன்னால் காலையில் வரவங்க ஈவினிங் மௌத்தாயிடுவாங்க, மதியானம் வரவங்க ஒரு மணி நேரத்தில் மௌத்தாயிடுவாங்க. அது மாதிரி ஒரு வார்டு. அங்கே நான் வந்து அவர் கூட வந்து அட்டெண்டராக இருந்தேன் அப்பா கூட. அப்போ போகும்போது தூக்குறதுக்கு ஆள் இல்லை. பல வாழ்க்கையை வந்து என்னன்னே தெரியாமல் சின்ன பின்னமாக்கி அல்லாஹ் கொடுத்த ஒரு அமானிதம். ஒரு மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்னு சொல்லி அங்கே தான் நான் போய் பார்த்தேன். எப்படின்னு சொன்னால் குடிச்சு அல்லாஹ் கொடுத்த அந்த ஒரு அருட்கொடைன்னு சொல்லுவாங்க உடல். அந்த குடிச்சு ஒரு மனுஷன் வந்தார். எப்படின்னு சொன்னால் அப்போ தான் அவர் கூட்டு வராங்க. கூட்டு வந்து அப்படி ஸ்ட்ரெச்சரில் வைக்கிறதுக்கு முன்னாடி ரத்தம் வாந்தி ஃபுல்லாக. எப்படின்னு சொன்னால் குடிச்சு உள்ளே இருக்கிற எல்லா ஸ்பாட்ஸும் டேமேஜ். வந்து நின்று ஸ்ட்ரெச்சரில் உட்காரப்பான்னு சொன்னாங்க. அந்த உட்காரத்துக்கு கூட திராணி இல்லாமல் அப்படியே எடுத்தார் வாந்தி. அந்த இடம் இந்த வார்டு ஃபுல்லாக வாந்தி, அந்த ரத்தம் வாந்தி அந்த இடத்துக்கு எடுத்தார். நான் அப்போதான் யோசிச்சேன், இந்த மனுஷன் அவர் கிட்டே நெருங்கல, அவங்கள தூக்க மாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள்படிய என்னன்னே தெரியாமல் அப்படியே குடிச்சு வாழ்க்கையை நாசம் பண்ணி பல பேர். ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்கான், அவனுக்கு 2 கண்ணு அசைவு மட்டும்தான் இருக்கு. கண்ணு மட்டும் அசையுது, வேற எந்த இதுவும் இல்லை. ஹார்ட் துடிக்குது, அந்த கண்ணு மட்டும்தான் அசையுது, மற்ற எந்த வித பார்ட்ஸும் வேலை செய்யல.
அவர் எங்கிட்ட குடிச்சு ரோட்டில் விழுந்து கிடந்தாருங்க. அன்னோன் பேஷண்ட் யாருமே இல்லை, நான் கூப்பிட்டு வந்து படுக்க வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் என்ன சொல்கிறது, ஒரு பையன் நல்லா தான் இருந்தான், ஒய்ஃபோடு நல்லா பேசிகிட்டே இருந்தான். காலையில் மதியானம் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. ஈவினிங் வந்து மரணம். இப்படி மரணத்தை வந்து அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் அல்லா எத்தனை மனிதர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து இந்த நேர்வழியை கொடுக்காம எவ்வளோ பேர் மரணிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இவ்வளோ நம்மளை வந்து ஒரு சின்ன டேமேஜ் உடம்புல ஆனால் கூட நம்ம வந்து உடம்பு போயிடுச்சு. நம்மளை வந்து அல்லாஹ் வந்து இந்த அளவுக்கு நம்மளை வந்து ஒரு நிம்மதியாக ராகத்தோட இந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியத்தோடு வச்சுருக்கான்னு சொன்னால், ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய செல்வம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வச்சுருக்கான்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு நன்றி செலுத்தணுன்றதான் அந்த இடத்துல நான் யோசித்தேன். ரொம்ப உண்மையிலே ரொம்ப கம்மி. அல்லாஹ் வந்து நம்ம ஒவ்வொரு மூச்சு காத்துக்கு சுஜிதிலே இருந்தால் சாஷ்டாங்கம் பண்ணி சஜ்தாலே இருந்தாலும் அது நன்றி ஈடாகாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து உடலில் அருண்கொடை கொடுத்துருக்கான். அப்பா கூட இருந்த நாட்கள்லாம் அங்கே அப்படி தான் போச்சு. எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சில நேரத்துலாம் அழுதேன் போய்ட்டு, என்னடா இதுன்னு சரி. ஆனால் கடைசியில் அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் ஆகிட்டு முதல் வாரம் கூட்டு போகும்போது நல்லா இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அவருக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம், நுரையீரல் வந்து லங்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவர் எப்படின்னு சொன்னால் ரொம்ப மூச்சு சிரமமாயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப முடியாமல் ஆகிட்டு இருந்தார். அங்கே போனோன்னே இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு வாரம் நல்லா இருந்தார். அந்த ஹாஸ்பிட்டலோட இதில் இருக்கும்போது நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு டாக்டர் செக் பண்ணிட்டு எல்லாமே இது பண்ணி செக் பண்ணிட்டு என்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இல்லைப்பா லங்ஸ் வந்து அப்பாவுக்கு போயிடுச்சு, சொன்னால் ஃபுல்லாகவே அழுகிடுச்சு. ஓப்பனாக சொல்லிட்டாங்க, அப்பா எதிர்க்கே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து அழுகி போயிடுச்சு, வாழ்க்கைன்றது கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அப்போது அவர் என்ன பண்ணால் அவர் புரியலன்னு சொன்னால் அவர் ரொம்ப வாழணும்னு ஆசைப்படுறார். எப்படின்னு சொன்னால் பேரன் இல்லை பார்த்துட்டு திடீர்னு நம்மளுக்கு வந்து என்னடா இது வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் போது அவரால் ஏற்றுக்க முடியல. ஆனால் ஒரு முஸ்லீம் வந்து ஏற்றுப்பார். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லீம் வந்து மரணத்தை வந்து கேட்க மாட்டார், எதிர்பார்த்தவராக இருப்பார். எப்போ வேணால் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு மரணத்தை கொடுப்பான். அதற்கு முன்னாடி வந்து நம்ம நல்ல அமல்களை செய்து வந்து நம்ம ரெடியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு முஸ்லீம் வந்து ரெடியாக இருப்பார். ஆனால் ஒரு நான் முஸ்லீம் ஒரு அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாத மனிதர்ன்றதால அவருக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டார். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அவரை தேர்த்தினேன், இது மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, வாழ்க்கைன்றது இப்படி தான் சொல்லிட்டு அல்லாஹை பற்றிலாம் சொன்னேன், கொஞ்சம் உறுதியாக இருங்க, நம்பிக்கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப அவருக்கு முடியாமல் ஆயிடுச்சு. திருப்பி என்னவா சரி ஐசியூ அம்மா என்ன சொன்னாங்க, ஐசியூலாவது கொண்டு போய் என்னென்னு பார்க்கலாம், ரொம்ப முடியாமல் இருக்காரு, வீட்டில் வச்சுட்டா ஒன்றும் பண்ண முடியாது, கூட்டு போடா அப்படின்னு சொல்லி கூட்டு போகும்போது தான் நான் அவர் ஸ்டெப்ஸில் நிற்க வச்சு நான் சொன்னேன், நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது, எந்த ஒரு இது வரைக்கும் நானாக வந்து உங்ககிட்ட இது வாங்கி கொடுங்க அது வாங்கி நான் கேட்டது கிடையாது, நீங்களாம் எல்லாமே செஞ்சுருக்கீங்க, நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், எனக்கு அதுக்கு அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது 2வது மாடியிலேருந்து நடக்க முடியல, அப்படியே ஒரு குழந்தை ஒரு வயசு குழந்தை கூட அந்தளவுக்கு போல்டாக நடக்கும் போல் அவரால் நடக்க முடியல, அப்படியே நின்றுருந்தார். அப்போது நான் கேட்டேன், இது மாதிரி நான் சொல்கிறத சொல்லுங்கப்பா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுவாக இருக்காதீங்க, கொஞ்சம் அல்லாமல் நம்பிக்கைங்க, நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்காக சொல்லுங்கள், நான் எதுவுமே கிடையாது, சரி சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து களிமா சொல்லுங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னேன். அப்போ ஒரு அரபிக்கில் மட்டும் சொன்னார், அதான் சொன்னேன், அதுக்கு மேலே அவரால் சொல்ல முடியல. அது சொன்னால் மூச்சு அவருக்கு வாங்கிட்டே இருந்தது. அப்போ வந்து அந்த அரபிக்கில் மட்டும் களிமா சொன்னார், தமிழில் சொல்ல என்னால் முடியலப்பா அப்படின்னாரு. சரிப்பா வாங்கப்பான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். அது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன், திரும்பவும் கொஞ்சம் நார்மலாகிட்டார். நார்மலாகி டாக்டர் சொன்னாங்கப்பா, நான் தான் திரும்பவும் சொல்லிட்டேன், அவரோட வாழ்நாள் கொஞ்சம் தான், அதுக்கு மேலே கிடையாது, நீங்கள் எத்தனை வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு எங்களால் இதான் பண்ண முடியும், இதுக்கு மேலே அவரை ரெடி பண்ண முடியாது, நீங்கள் வீட்டில் வச்சுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப நான் நேரில் பார்த்தது எப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷனோட வாழ்நாள் முடிகிற நேரத்தில் அவருக்கு என்ன ஆகும்னு சொல்லி கண்கூட நான் பார்த்தேன். ஒரு மனிதனுக்கு வாழ்நாள் முடிய போகுதுன்னு சொன்னால் அவரோட கண் பார்வை மங்குறது, வாய் உலர்றது, தண்ணீரை மறக்கிறது, நான் யார் அப்படின்றத மறக்கிறது, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் ரொம்ப முடியாமல் ஆகுறது, எல்லாத்தையும் அந்த 5 நாளில் நான் பார்த்தேன். பக்கத்தில் இருந்தேன், நான் தான் கூட இருந்தேன். 5 நாளில் பார்த்தேன். ரொம்ப என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கடைசி நேரத்தில் அவர் பெட்டில் தனியாக படுத்துட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து சொல்லுங்கப்பா, நீங்கள் அல்லாஹ் மேல் நம்பிக்கைங்க, எதையும் நம்பாதீங்க, இந்த டைமில் நீங்கள் உறுதியாக இருங்க, அல்லாஹ் மட்டும் உங்களுக்கு எந்த வார்த்தையும் வரலனாலும்
அல்லாஹ் அல்லாஹ் மட்டும் சொல்லுங்கள், வேறு எதையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னேன். அப்போ அவர் சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொன்னார். அவர் பேச்செல்லாம் வேறு மாதிரி இருந்தது, என்னென்னவோ பேச ஆரம்பித்தார். அல்லாஹ்ன்ற வார்த்தை மட்டும் சொல்லுங்கப்பா. என் காதார அல்லாஹ்னு ஒரு வார்த்தையை கேட்டேன். அந்த களிமா சொன்னார், காதார அல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அதுக்கப்புறம் ரொம்ப முடியாமல் ஆகிட்டு, அதுக்கப்புறம் ஜூலை 12 அவர் மவுத்தாகிறதுக்கான நெருங்கம். நான் அப்போது வெளியே போயிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தேன், சோஃபாவில் படுத்துட்டு இருந்தார். அப்போ எழுப்புனேன், அப்படியே கொஞ்சம் சரிஞ்சிட்டு இருந்தார் பெட்லேருந்து. சரி பண்ணேன், அப்படியே அக்கா அம்மா எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படியே ரூஹு போயிடுச்சு. பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன், தட்டிகிட்டே இருந்தேன். அப்படியே இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படியே அவங்க மூத்தாயிட்டாங்க. எதுக்கு சொல்லுன்னா, நான் ஆரம்பத்தில் இந்த சபையில் வந்து பேசும்போது அப்போ சொல்லியிருந்தேன், அந்த ஃபஸ்ட்டு ஸ்பீச்சில் சொன்னேன், அப்பா வந்து ரொம்ப நல்ல கேரக்டரு, நான் ஒரு ஹிதாயத் கடின்னு சொல்லி துவா செய்யுங்கன்னு சொன்னேன். நல்லா கிட்ட கேட்டது தான், ஒரு வாயிலேருந்து களிமா சொல்ல அல்ஹம்துலில்லாஹ் அரபிக்கில் சொன்னார். அவருடைய நம்பிக்கைன்றது அவருடைய இறுதின்றது அல்லாஹ்க்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நான் அதை வச்சு தான் நம்ம துவா கேட்குறது. இப்போ களிமா சொன்னார் அல்லாஹ் என்ற வார்த்தையை நான் காதில் கேட்டேன், அந்த வச்சு நான் சொல்கிறேன் அவருக்கு நன்மையானது கொடு அப்படின்னு சொல்லி தான் நான் துவா கேட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு நாளாக நான் அப்படி தான் துவா கேட்டுட்ருக்கேன். அதுதான் நான் அங்கே தான் யோசித்தேன், அல்லாஹ் வந்து இந்த அளவுக்கு வந்து சில மனிதர்கள் வந்து வாழ்க்கையை வந்து இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து ரொம்ப கஷ்டப்பட்டது. அதனால தான் அது சொல்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. இன்னொன்று என்னன்னு சொன்னால், நான் ஒரு விஷயத்தில் சந்தோஷப்படுவேன், அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கிறேன். என்னென்னா, இந்து மதத்தில் இருக்கும்போது சில ஜோசியர்கள்லாம் வந்து எங்கள் அம்மா அப்பா பார்க்கும்போது சொல்லுவாங்க, இந்த பையன் உங்களை பார்த்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பையன் உங்களை வந்து கடைசி காலத்தில் பார்த்துக்க மாட்டான் அப்படி சொல்லுவாங்க. என் கண்ணு கேட்பாங்க. அவங்களும் நீ என்ன பண்ணாலும் எங்களை பார்த்துக்க மாட்டியாம்பா கடைசி டைமில் அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்கடி என்கிட்ட சொல்லிகிட்டே இது பண்ணுவாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், என் மனசாட்சிப்படி அல்லாஹ் சாட்சியாக சொல்கிறேன், இந்து மதத்தில் இருக்கும் பொழுது நான் கிறிஸ்தவ நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கும்போதும் சரி, வீட்டையோ அப்பா பற்றி அந்தளவுக்கு கேர் பண்ண மாட்டேன். பிடிக்கும், ஆனால் வந்து ரொம்ப இதுவாக டீப்பாக பார்த்துக்கணும் அந்த எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டும் போது தான் அல்லாஹ் தாய் தந்தையரை எந்த அளவுக்கு பார்த்துக்கணும்னு சொல்லி எனக்கு அந்த குரான் ஹதீஸில் அறிவுறுத்தின பிறகு தான் நான் ஒவ்வொரு நாளும் என் தந்தையோடு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த குரான் ஹதீஸை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பேன். அல்லாஹ் சொல்கிறான்ல, நீங்கள் தாய் தந்திர சீனுகளோடு சொல்லக்கூடாது, உங்கள் தாய் தந்திர வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்காமல் இருந்தாலும் அவங்களுக்கு உலகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அல்லாஹ் அனுமதித்த கடமைகள், அந்த கடமைகள்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். சம்பாரிச்சு கொடுக்கணும், பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும், நோய் வாயில் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அந்த எனக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்தான். பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டு அவர் யூரின் மோஷன் எல்லாமே அது சொல்லக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எழுச்சோம். அந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் உள்வாங்கின ஒரு முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் நான் அல்லாஹ்வோட கிருபையில் அதை நான் பண்ணி முடித்தேன் அல்ஹம்துலில்லாஹ். இல்லைன்னா நான் அதை பண்ணியிருக்கவும் மாட்டேன். இந்த அளவுக்கு நான் எங்கள் அப்பா மேலே கேர் பண்ணியிருக்கவும் மாட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு நான் கேர் பண்ணேன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய சத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்டதால் மட்டும்தான் அந்த ஒரு ஒழுக்கம் எனக்குள்ளே வந்தது அல்ஹம்துலில்லாஹ். எப்படின்னு சொல்லி என் தாய்க்கும் நேர் வெடிக்கணும் துவா செய்யுங்க. இன்னுமே எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு இஸ்லாம் போய் சேரலை, துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் ஹிதாயத் கிடைன்னு சொல்லி. அதே மாதிரி உங்களுடைய வீட்லேயும் நீங்கள் வந்து தாவா செய்யுங்க. அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீமாக வாழாமல் இருக்கலாம் அல்லாஹ்விடம், அதனால் அவங்களுக்கும் இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள். தாய் தந்தையரை நல்லா கவனிங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து கேர் பண்ணுங்கள். நிச்சயமாக தாய் தந்தையர் மேலே கருணை காட்டினா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் குரான் ஹதீஸை பிரட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுவான்னு சொல்லி. அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மளை உருவாக்கணும்னு சொல்லி அதை துவா செய்த வண்ணமாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.